சாந்தாதேவி மற்றும் கங்காதரரின் கதை. சாந்தாதேவி மற்றும் கங்காதரர் என்ற ஒரு பிராமண தம்பதிகள் சிரோல் என்ற கிராமத்தில் வாழ்ந்து வந்தனர். அவர்களுக்கு 5 மகன்கள் பிறந்தனர். ஆனால் பல தெய்வங்களைப் பூஜித்தும் அவர்களின் பிரச்சினைகள் தீரவில்லை. இறுதியில் ஒரு திவ்ய மனிதர் சாந்தாதேவியிடம், "நீ கடந்த ஜென்மத்தில் 100 ரூபாய் கடனை தீர்க்கவில்லை, அதனால் அவன் பிரம்மராட்சசனாகி குழந்தைகளைக் கொன்று வருகிறான்" என்று கூறினார். மேலும் ரோசாடி என்ற இடத்தில் உள்ள மேடி மரத்தின் கீழ் உள்ள ஸ்ரீகுரு பாதுகைகளை பக்தியுடன் வழிபாடு செய்யுமாறு கூறினார். அவர் சொன்னபடி சாந்தாதேவி நேர்மையான பக்தியுடன் வழிபாடு செய்யத் தொடங்கியபோது பிரம்மராட்சசன் கனவில் தோன்றி அவரை பிடிக்க முயன்றான். அப்போது அவர் ஸ்ரீகுரு பாதுகைகளை பற்றி பிடித்து ரட்சை கேட்டார். ஸ்ரீகுரு பிரம்மராட்சசனை அடக்கி, "இனி ஒருவரையும் துன்புறுத்தாதே" என்று கட்டளையிட்டார். பின்னர் அந்த பிரம்மராட்சசனுக்கு இறுதிக்கிரியைகளை செய்து தானங்களையும் வழங்கி அவனுக்கு மோட்சம் அளித்தார். அதன்பின் ஸ்ரீகுரு சாந்தாதேவியின் கனவில் தோன்றி, "உனக்கு 2 மகன்கள் பிறக்கும்" என்று சொன்னார். அதன்படி அவர்களுக்கு 2 மகன்கள் பிறந்தனர். பெரிய மகனுக்கு உபநயனம் செய்து வைத்தனர். ஆனால் ஒரு நாள் திடீரென்று அவர் நோயால் உயிரிழந்தார். இதனால் சாந்தாதேவி மிகுந்த துயரத்தில், ஸ்ரீகுருவின் அருள் இப்படித்தானா? அவர் அருள் செய்தபின் கூட என் மகன் உயிரிழக்கிறான் என்று அழுதார். அந்த நேரத்தில் ஒரு பிரம்மச்சாரி வந்து தத்துவம் கற்பித்தார். அவர், "ஸ்ரீகுருவின் அருள் பெற்ற மகன் இப்படி இறக்க முடியாது. உன் மகனை ஸ்ரீகுருவின் பாதுகைகளின் அருகில் வைத்துவிட்டு குருவிடம் கேள்" என்று கூறினார். சாந்தாதேவி தனது மகனை குருவின் பாதுகைகளின் அருகில் வைத்து கண்ணீர் மல்க பிரார்த்தித்தார். சிறிது நேரம் தியானத்தில் மூழ்கியிருந்த குரு தங்கள் அருளால் அந்த பிள்ளைக்கு உயிர் கொடுத்தார். இதனைக் கண்ட கிராமவாசிகள் ஸ்ரீகுருவின் மகிமையைப் பாராட்டி அவருக்கு பக்தர்களாக ஆனார்கள்.